இது ரம்ஜான் அன்னைக்கு எடுத்த விலாக் தான். ரம்ஜான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மசூதி இருக்குது. ஸோ மசூதியிலேருந்து அவங்க ஃபஸ்ட்டு நமாஸ் வந்து எல்லாம் கூட்டு பிரார்த்தனை செய்வாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்து அவங்க போனாங்க. ஸோ அதுதான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். எல்லாருமா சேர்ந்து வந்து பண்ணுவாங்க. अरे भाई ईद मुबारक ईद வசந்த் போய் அவங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே முஸ்லீம்ஸ் தான். ஆனால் ரொம்ப அன்பாக பழகுவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி என்கிட்டேயும் வந்து ஈத் முபாரக் அந்த மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு என் பையன்கிட்டையும் வந்து அந்த இணைஞ்சிட்டு போவாங்க இல்லையா? அதாவது இந்த அவங்களோட இது என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற கோபங்கள் தாபங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேல் நம்ம புதுசாக எல்லாமே நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களோட கோட்பாடுன்னு நினைக்கிறேன். அதை தான் அவங்க அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த ஒற்றுமையை வந்து பலப்படுத்துகிறாங்க. அடுத்தது என்ன, பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, ரைத்தா, அப்புறம் வந்து முட்டை, அப்புறம் ஸ்வீட்ஸு, இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எனக்கு கொடுத்தாங்க. ஸோ எல்லார்ட்டையும் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வாய் அந்த மாதிரி வாங்கி நான் வந்து சாப்பிட்டேன். ஏன்னா எல்லாமே என்னால் சாப்பிட முடியாது இல்லையா? சுற்றி எல்லோரும் இருக்கனால நான் எல்லார் கூடயுமே பேசுவேன், எல்லார் கூடயுமே நான் பழகுவேன். ஸோ எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து இந்த மாதிரி கலந்துட்டு பேசிட்டு போவாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க கூடயும் நிறைய நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் வந்து அவங்கள காமிக்கிறதுக்கு அவங்களோட பெர்மிஷன் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதில் என்னால் காட்ட முடியல. மற்றபடி நான் இந்த பிரியாணிலாம் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோடய ரம்ஜான் ஃபெஸ்டிவல் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். டாட்டா.